News18 Tamil Nadu தொடர்ந்து விறுவிறு செய்திகளை பார்க்கலாம். 2020 ஆண்டின் முதலாவது சந்திர கிரகணம் இன்று இரவு 10:37 மணி முதல் அதிகாலை 2:42 மணி வரை நிகழ இருக்கிறது. இதனை இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் வெறும் கண்களால் பார்க்க முடியும். இந்த கிரகண காலத்தில் சந்திரன் முற்றிலும் இருளாகவோ அல்லது சிவப்பாகவோ மாறாது என்பதால் அதற்கு ஓநாய் சந்திர கிரகணம் என்று நாசா பெயரிட்டுள்ளது. தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலிலும் வென்று தொடர்ந்து மூன்றாவது முறை அதிமுக ஆட்சி அமைக்கும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் அதிமுக ஆட்சிக்கு இடையூறு செய்வோரை மக்கள் ஆதரவுடன் கிள்ளி எறிவோம் என கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சனை கத்தியாலும் குத்தி கொடுமைப்படுத்தி இருப்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடியவர்கள் குமரி மாவட்டம் இடலாக்குடியைச் சேர்ந்த தௌஃபிக் மற்றும் கேரளாவின் திருவிதாங்கோட்டையைச் சேர்ந்த அப்துல் ஷமீம் என்பதும் அவர்கள் தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்பட்டு வருபவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. கன்னியாகுமரி காவலர் கொலை குறித்து சட்டப்பேரவையில் விளக்கமளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளிகளை கண்டறிய 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறினார். உதவி ஆய்வாளர் வில்சன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை அளிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக 35 தேர்வர்களை வரும் திங்கட்கிழமை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க TNPSC உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் TNPSC தேர்வு முறைகேடு நடைபெற வாய்ப்பே இல்லை என்று மாநில அளவில் முதலிடம் பிடித்த திருவராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு மையங்களை போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். கோயம்பேட்டில் 15 முன்பதிவு சிறப்பு கவுண்டர்கள், தாம்பரம், பூந்தமல்லி பகுதிகளில் 2 சிறப்பு முன்பதிவு மையங்கள் திறக்கப்பட்டன. பூந்தமல்லி, மாதாவரம் புதிய பேருந்து நிலையங்களில் தலா 1 சிறப்பு முன்பதிவு மையம் என மொத்தம் 30 மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வந்த மத்திய பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. தர்ம யுத்தம் தொடங்கிய போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு துப்பாக்கி ஏந்திய 8 CRPF வீரர்கள் பாதுகாப்பு வழங்கி வந்தனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு பல ஆண்டுகளாக Z பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஈரானுடன் எந்தவித நிபந்தனையுமின்றி பேச்சுவார்த்தை தயாராக இருப்பதாக அறிவித்துள்ள அமெரிக்கா தற்காப்புக்காகவே சுலைமானியை கொன்றதாகவும் விளக்கமளித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க துருப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களும் தற்காப்புக்காகத்தான் என ஐநாவுக்கான ஈரான் தூதர் மஜித் தெரிவித்துள்ளார். ஈரானில் உக்ரைன் பயணிகள் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்க முடியாது என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். ஈரான் ஏவிய ஏவுகணையால் விமானம் கீழே விழுந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்தில் விமானத்தில் சென்ற 63 கனடா நாட்டினர் உட்பட 170 பேரும் உயிரிழந்தனர். மத சிறுபான்மையினரான ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தினருக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தை நீக்கும் மத்திய அரசின் சட்டத்துக்கு தமிழக சட்டப்பேரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சட்டப்பேரவையின் கடைசி நியமன உறுப்பினர் என்ற நிலையை பெற்றுள்ள ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி நான்சி தாங்கள் இனி ஒதுக்கப்படுவோம் என வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அடுத்த ஆண்டு முதல் புத்தக கண்காட்சியை நடத்த தமிழக அரசின் பங்களிப்பாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இங்கு கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்பான புத்தகம் 24 மொழிகளில் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. சிறந்த பதிப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விருது வழங்கி கௌரவித்தார். சிறந்த பதிப்பாளர் விருதை அறிவு நிலையம் பதிப்பகத்துக்கும், சிறந்த தமிழருக்கான விருதை டாக்டர் பொற்கோவுக்கும், சிறந்த பெண் எழுத்தாளருக்கான விருதை ரமணிச்சந்திரனுக்கும் முதலமைச்சர் வழங்கினார். சென்னையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு ஆழ்கடல் வழியாக ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணியை மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தொடக்க விழா நடைபெற்றது. இதன் மூலம் சென்னையிலிருந்து அந்தமானுக்கு மொத்தம் 2250 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் பதிக்கப்படுகிறது. சென்னையில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையிலான 48 குளிர்சாதன பேருந்துகள் பொங்கல் பண்டிகை முதல் இயக்கப்பட உள்ளன. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அந்த பேருந்தில் ஏறி ஆய்வு செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் கரும்பு விற்பனை தொடங்கியது. கடலூர், விருத்தாச்சலம், பண்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட கரும்புகள் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் வைக்கப்பட்டுள்ளன. கரும்பு ஒரு கட்டிற்கு 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. திருவாரூர் அருகே ஆனைக்குப்பத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க வரிசையில் காத்திருந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 19 வயது இளைஞர் நடராஜனுக்கு இருதய நோய் இருந்ததாகவும் இதற்கு அவர் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
வடகிழக்கு பருவமழை இன்று முடிவுக்கு வரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 2% அதிகமாக பெய்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் காலையில் பனி அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கிய அதிமுகவை சேர்ந்த நிர்வாகியை திமுகவினர் மற்றும் அமமுகவினர் அடித்து உதைத்தனர். 19-20 வார்டுக்கு உட்பட்ட நியாய விலைக் கடையில் அதிமுகவினர் 1000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கியதாக கூறப்படுகிறது. மகர சங்கராந்தியை ஒட்டி ஆந்திர தலைமைச் செயலக ஊழியர்கள் கோலமிட்டு உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பாரம்பரிய நடனமாடியும் ஊழியர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை அடுத்து விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் அனுராதா பாசன் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இமாச்சல் பிரதேசம் சிம்லாவில் சந்த் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் பனிப்பொழிவில் நடனமாடி மகிழ்ந்தனர். பின்னர் ஊர்வலமும் சென்றனர். மத்திய பிரதேச மாநிலம் அசோக் நகர் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை சிலர் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி இளைஞர்கள் இவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. குஜராத் மாநிலம் சூரத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரி வெடித்து சிதறியதில் அப்பகுதியே புகை மண்டலமாக மாறியது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. ஆண்டு இந்தியாவில் 1,34,000 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் அவர்களில் 10,349 பேர் விவசாயிகள் என்றும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தற்கொலை வழக்குகளில் மகாராஷ்டிரா முதலிடம், உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடமும் வகிக்கின்றன. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னோட்டம் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்தனர். ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாத்தையா என்பவர் கடத்தப்பட்டதாக அவரது மகன் புகார் தெரிவித்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரான கவுன்சிலர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார். தாம் விரும்பிய தனது மருமகன் வீட்டில் இருப்பதாக கூறியதால் குடும்ப பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்த மகனுக்கு நீதிபதி 15,000 ரூபாய் அபராதம் விதித்தார். புதுக்கோட்டையில் தனியார் பள்ளி விளையாட்டு விழாவில் உலக அளவில் வலிமையான மனிதர் என்று அழைக்கப்படும் மனோஜ் சோப்ரா கலந்து கொண்டு பல்வேறு சாகசங்களை செய்து மாணவர்களை மகிழ்வித்தார். இதனை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 26 நாட்களில் 5,70,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். ஐயப்ப பக்தர்கள் மற்றும் முருக பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்து உண்டியலில் காணிக்கை செலுத்தியதால் 26 நாட்களில் உண்டியல் நிரம்பியுள்ளது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புகுந்த பாம்பினை தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பாம்பை கண்டு அச்சமடைந்த ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். கொடைக்கானலில் நிலவி வரும் உறைபனியால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இலையில் உறைபனி படர்ந்திருப்பது காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது.
மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஃபாஸ்டாக் பாதையில் சென்ற வாகனத்தை தடுத்த ஊழியர்கள் இருமடங்கு கட்டணம் கேட்டனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் ஐயப்ப பக்தர்கள் 4 பேர் காயமடைந்தனர். நெல்லையில் வீட்டின் காவலாளி சந்தேகத்திற்கிடமான வகையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் அவரது உடலை எடுக்க விடாமல் நாய் பாச போராட்டம் நடத்தியது. நாயின் கழுத்தில் சுருக்கு கயிறு கட்டி அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். ஆனால் எதிர்பாராத விதமாக கயிறு இறுக்கியதால் நாயும் பரிதாபமாக இருந்தது. கனமழையாலும் அணைகளில் இருந்து நீர் திறக்கப்பட்டதாலும் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள விஜயநாராயணகுளம் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் 2000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரஷ்யாவின் எனிசை ஆற்றில் பனிக்கட்டிகள் உருகி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காணும் பகுதிகளில் எல்லாம் படர்ந்துள்ள பனிக்கட்டிகள் முழுவதும் உருகினால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஓய்வூதிய சட்டத்திருத்தத்தை எதிர்த்து பிரான்ஸ் நாட்டில் தேசிய அளவிலான வேலை நிறுத்தம் நடைபெற்றது. இதையொட்டி பாரிஸில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் நடனமாடி எதிர்ப்பை பதிவு செய்தனர். வியட்நாம் நாட்டின் ஹனாய் நகரில் ராணுவ விமானப்படை தளபதிக்கு நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் வன்முறை வெடித்தது. நிலத்தை கொடுக்க மறுத்த கிராம மக்கள் ராணுவ வீரர்கள் மற்றும் போலீசார் மீது கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த வன்முறையில் 3 போலீசார் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஸ்லோவேனியாவில் விவசாயி ஒருவர் வடிவமைத்திருந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் சிலைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்தனர். டிரம்ப் மனைவி வெல்லனியாவின் சொந்த ஊரான இங்கு கடந்த ஆண்டு இந்த சிலை நிறுவப்பட்டது. ஈரான் அமெரிக்க விவகாரம் காரணமாக யாராவது சிலைக்கு தீ வைத்திருக்கலாம் என அதன் உரிமையாளர் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் கத்தோலிக்க வருடாந்திர திருவிழாவை ஒட்டி நடந்த ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்துவின் உருவச்சிலுவை உள்ள வாகனம் கயிறு கட்டி ஊர்வலமாக இழுத்துச் செல்லப்பட்டது. இதனை இழுத்துச் செல்ல ஏராளமானோர் ஆர்வம் காட்டினர். ஆஸ்திரேலியாவின் கங்காரு தீவில் காட்டுத்தீ காரணமாக பொதுமக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு ஊழியர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். விமானத்திலிருந்தும் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் படகில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதால் நடுக்கடலில் தத்தளித்த நபரை பாதுகாப்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். புளோரிடா மாகாணத்தில் உள்ள போர்ட் பியாட்சியின் துறைமுகத்திலிருந்து ஒருவர் படகில் புறப்பட்டார். திடீரென படகில் எரிபொருள் தீர்ந்துவிட்டதால் நடுக்கடலில் அவர் உயிருக்கு போராட கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் சென்று பத்திரமாக மீட்டனர். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வகை செய்யும் மசோதா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு 330 பேர் ஆதரவும் 231 பேர் எதிர்ப்பும் தெரிவித்தனர். நாடாளுமன்ற மேலவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டதும் திட்டமிட்டபடி பிரெக்சிட் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பெரு தலைநகர் லிமாவில் கோழி மற்றும் காளை சண்டை போட்டிகளுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேரணி நடைபெற்றது. இப்போட்டிகளுக்கு தடை விதித்துள்ள நீதிமன்றம் தடையை மீறி போட்டி நடத்தி காளை உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்தால் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. பிரிஸ்பான் மகளிர் டென்னிஸ் தொடரில் உலகின் 4ஆம் நிலை வீராங்கனையான ஜப்பானின் நியோமி ஒசோகா காலிறுதிக்கு முன்னேறினார். அமெரிக்க வீராங்கனை சோஃபிகனை எதிர்கொண்ட நியோமி 6-7, 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். பிரிஸ்பேன் டென்னிஸ் தொடரில் ரஷ்ய அணி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. ரஷ்ய வீரர்கள் ஜனல் மற்றும் கெரன் ஆகியோர் தனித்தனியே விளையாடிய ஒற்றையர் பிரிவு போட்டிகளில் அர்ஜென்டினா வீரர்களை வீழ்த்தினர். இதில் அர்ஜென்டினா தொடரிலிருந்து வெளியேறியது.
பிலிப்பைன்ஸ் டென்னிஸ் போட்டியில் ரஷ்ய வீரர் மெடோவ் நடுவரிடம் கடுமையாக நடந்து கொண்டதால் அவருக்கு புள்ளிகள் குறைக்கப்பட்டது. எதிரணி வீரரிடம் வாய் தகராறில் ஈடுபட்ட மெடோவ் நடுவரை கண்டித்தார். இதனால் நடுவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர் நடுவர் அமர்ந்திருந்த இருக்கையை டென்னிஸ் பேட்டால் அடித்தார். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் தனது உடைமைகள் காணாமல் போனதற்காக பாலிவுட் நடிகை சோனம் கபூர் ட்விட்டரில் கோபத்தை வெளிப்படுத்தினார். இதனை கண்டு கொந்தளித்த பிங்க்மேன் ரசிகர்கள் என்னுடைய சோனத்திற்கும் எனக்கும் 2 மாதம் இலவச டிக்கெட் கொடுங்கள் என்று ட்வீட் செய்தார். சோனம் கபூர் உடைமைகள் காணாமல் போனதற்கு உங்களுக்கு எதற்கு இலவச டிக்கெட் கொடுக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பதிலளித்துள்ளது நகைச்சுவையாக அமைந்துள்ளது. புகழ்பெற்ற பாப் இசை பாடகியான அடல் தனது உடல் எடை குறைந்த படங்களை வெளியிட்டு பாப் இசை உலகத்தை வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். மிகவும் உடற்பருமன் கொண்ட பாப் பாடகி என்று கிண்டலடித்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது அடலின் படங்கள். ஆஸ்கர் விருதுகளின் நாமினேஷன் பட்டியல் வருகின்ற திங்கட்கிழமை வெளியாகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள ஆஸ்கர் விருதுகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தொகுப்பாளர் இல்லாமல் ஆஸ்கர் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஆஸ்கர் விருதுக்கு தனது ஒத்துசிறப்பு படத்தை அனுப்பாமல் டெல்லி பாய்ஸ் படத்தை மத்திய அரசு அனுப்பியது மிகவும் வேதனையாக இருந்ததாக இயக்குநர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய அவர் தோல்வியை கண்டு மனம் தளராமல் போராடினால் வெற்றி நிச்சயம் என அறிவுரை வழங்கினார். ஜப்பானை சேர்ந்த பணக்காரர் யுசோகோ தனது ட்விட்டர் பதிவை ரீட்வீட் செய்த 1000 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தலா 6.5 லட்சம் ரூபாய் வழங்க திட்டமிட்டுள்ளார். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை ரீட்வீட் செய்த 40 லட்சம் பேரில் குலுக்கல் முறையில் 1000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். கொடுக்கப்படும் பணத்தை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தின் கிளாசிக் 350 BS6 மாடலின் முன்பதிவு தொடங்கியுள்ளது. இந்த புதிய டிசைன் கிளாசிக் 500 மாடலை போலவே மேட் பிளாக் மற்றும் குரோம் வண்ணங்களில் கிடைக்கிறது. இதன் விலை 1,65,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரியல்மி நிறுவனத்தின் புதிய 5i ஸ்மார்ட் போன் விற்பனை பிளிப்கார்ட்டில் தொடங்கியது. 9,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் போனில் 4GB RAM மற்றும் 64GB மெமரி வழங்கப்படுகிறது. அக்வா ப்ளூ மற்றும் ஃபாரஸ்ட் கிரீன் என 2 வண்ணங்களில் இந்த ஸ்மார்ட் போன் கிடைக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியை சேர்ந்த ஷியாம் என்ற இளைஞர் பெண்களின் தற்காப்பிற்காக சார்ஜ் செய்யக்கூடிய லிப்ஸ்டிக் கன் என்ற கருவியை வடிவமைத்துள்ளார். ஆபத்தில் உள்ள பெண்கள் லிப்ஸ்டிக் வடிவிலான கருவியில் உள்ள பட்டனை அழுத்தினால் அது வெடிசத்தம் எழுப்புவதுடன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அனுப்பும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேற்று கிரகவாசிகள் தற்போது பூமியில் இருக்கலாம் என்று பிரிட்டன் விண்வெளி வீராங்கனை ஹெலன் ஹார்மன் தெரிவித்துள்ளார். மனிதர்களைப் போல கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் உருவாக்கப்படாமல் வேறு மூலங்களால் வேற்று கிரகவாசிகள் உருவாக்கப்பட்டிருந்தால் நம்மால் அவர்களை பார்க்க முடியாமல் போகலாம் என்றும் ஹெலன் ஹார்மன் கூறியுள்ளார். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.